தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்மளுடைய தேவன் எப்பேற்பட்டவர் என்றும் நம்மளுடைய தேவனுடைய செய்கைகள் எப்பேற்பட்டது என்று சொல்லி வேதத்துல அநேக சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல இங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறாராமா, சத்துவம் இல்லாத மனிதனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யோபுவினுடைய வாழ்க்கையில கூட பாருங்க, எதிர்பாராத விதமா எல்லாவற்றையும் இழக்கிறார். வீட்டை இழக்கிறாரு, வேலை இழக்கிறாரு, வசதி வாய்ப்பு எல்லாம் இழந்துட்டார். அது மாத்திரம் இல்லைங்க, கடைசியா அவருடைய சரீரத்துல கூட அநேக வியாதிகள், கொப்பளங்கள் வந்து கையினாலேயே தன் சரீரத்தை சுத்தப்படுத்த முடியாம ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிறார். இப்ப அவருடைய ஹெச்பி எவ்வளவு இருக்கோ யோசிச்சு பாருங்களேன், அவருடைய பலன் எப்படி இருக்கும், ஒரு இடத்துக்கு போக முடியுமா, எல்லாமே போயிடுச்சு. ஒரு மனிதன் ஒருவேளை வீட்டை இழக்கிறான், வசதியை இழக்கலாம், வேலைகளை இழக்கலாம், பிள்ளைகளை கூட இழக்கலாம். ஆனா தன்னுடைய சரீரத்திலேயே பலன் குன்றி போயிடுச்சுன்னு வச்சுங்க, அந்த மனிதன் என்ன செய்ய முடியும்? அப்பேற்பட்ட ஒரு மனிதனுக்கு கர்த்தர் எதை கொடுத்தார்னா, சத்துவம் இல்லாத அந்த மனிதனுக்கு 10 பிள்ளைகளை பெத்தெடுப்பதற்கு சத்துவத்தை கொடுத்திருக்கிறார், பலன சக்தியை கொடுத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை எதிர்மறையா ஏதோ ஒரு காரியத்து நிமித்தமா நீங்க பலவீனப்பட்டிருக்கலாம் அல்லது சுகவீனப்பட்டிருக்கலாம். ஆனா உங்களுடைய பலனையும் சுகத்தையும் கர்த்தர் எதன் அடிப்படையில கொடுக்கிறார்னா, தம்முடைய வார்த்தையின் அடிப்படையிலேயே கொடுக்கிறார். அதாவது தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறவர் என்று வேதத்துல பார்க்கிறோம். இப்ப யோபுவுக்கு கிட்டத்தட்ட 36வது அதிகாரத்துல இருந்து 41வது அதிகாரம் வரைக்கும் தான் யார் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். குதிரைக்கு எப்படி பலன் வருது, குதிரையின் மேல இருக்கிற சக்தி எது மூலமா வந்தது, ஒவ்வொன்றா சொல்றார். காண்டாமிருகத்துக்கு எப்படி பலன் வருகிறது, அதோடு கூட லிவியாத்தான் எனப்பட்ட தேவனுடைய படைப்புல ஒரு மிருகம் இருந்திருக்கு. அது சர்ப்பங்கிறாங்க, சில மிருகங்கிறாங்க. ஆனா அதனுடைய சக்தியை குறித்து ஆண்டவர் விவரித்து சொல்றார். ஏன் இதையெல்லாம் சொல்றாருன்னா, என்னால் படைக்கப்பட்ட இவைகளே இவ்வளவு வலிமையுடையதா இருக்குமானா, யோபுவே நான் எப்பேற்பட்ட வலிமையுடைய தேவன், அப்பேற்பட்ட வலிமையை உனக்கு நான் கொடுப்பதற்கு இந்த நாளிலும் கூட ஆவலாய் இருக்கிறேன், சித்தமாய் இருக்கிறேன்னு தான் யோபுவினிடத்துல வந்து பேசுகிறார். ஒருவேளை நம்மளுடைய முற்பிதாக்களுடைய அந்த டிஎன்ஏ நமக்குள்ள வேலை செய்யலாம். சிலருக்கு பாருங்க ஆஸ்துமா வியாதி இருக்கும், அவங்க தாத்தாவுக்கும் அந்த ஆஸ்துமா வியாதியினால பாதிக்கப்பட்டிருப்பார், அவங்க அம்மாவோ அப்பாவோ அந்த வியாதியினால பாதிக்கப்பட்டிருப்பார். அது பிள்ளைக்கு வந்து வேலை செய்யும் பாருங்க. அதுபோல சுகரும் அதே மாதிரிதான். அவங்க தாத்தாவுக்கு சில சுகர் இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு இருப்பாங்க, பிள்ளைகளுக்கு வருவாங்க. இது வந்த உடனேயே நம்ம என்ன போயிடுறோம்னா, சத்துவம் இல்லாத ஒரு நிலைமைக்கு போய்விடுகிறோம். ஆனா இந்த ஜென்ம சரீரத்துக்குரிய பலனை காட்டிலும் கர்த்தருடைய ஆவியானவர் மூலமா அவர் வார்த்தையினால வரக்கூடிய பலன், சத்துவம் பாருங்க பெரிதா இருக்கும். கர்த்தருடைய இந்த உபதேசத்தை கேட்டு 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 இந்த யோபு பாருங்க, ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருந்த இந்த மனுஷன் இன்னைக்கு தேவ வார்த்தையை பெற்றதுக்கு அப்புறம் இழந்த அத்தனையும் திரும்ப பெறார். அதுல மிக மிக முக்கியமானது என்னன்னா, அவருடைய சரீரத்துல புது பலன் அடைகிறார் பாருங்க. இந்த புது பலன்ல 10 பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு அவருடைய ஹார்மோன்கள் எல்லாம் புதுசா உற்பத்தி ஆகுது, அவருடைய ஹெச்பி எல்லாம் ஹை ஆகுது. நீ சொல்ல போனா அவ்வளவுதான் முடிந்து போய் விடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த இந்த யோபு
தன் பிள்ளைகளை பார்த்து, தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுத்து, பேர பிள்ளைகளை பார்த்து 4 தலைமுறையை பார்க்கறதுக்கு கர்த்தர் தான் அவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணினாராமா. அதே தேவன் தான் இந்த நாளில் உங்களுக்கு தம்முடைய வார்த்தையின் மூலமா பலனையும் சத்துவத்தையும் கொடுக்க விரும்புகிறவர். அல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா 1வது பகுதியில என்ன சொல்றாருன்னா, சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் தருகிறார் அப்படிங்கிறார். இப்ப சோர்வு ஏன் வருது? அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சோர்வு வரும்போது என்னென்னமெல்லாம் நடந்து விடும் அப்படின்னு சங்கீத புஸ்தகத்தினுடைய 40வது சங்கீதத்தினுடைய 12வது வசனத்துல சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போய்விடுகிறது. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பாவமும் அக்கிரமும் வருகிற போது பாருங்க, எண்ணிக்கைக்கு அடங்காத சில காரியம் ஓவர்டேக் பண்ணும்போது, தீமைகளை சுற்றில் இருக்கும்போது, இதே சங்கீதக்காரர் 143வது சங்கீதத்தினுடைய 4வது வசனத்துல சொல்லும் போது சொல்றாரு, என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. அப்ப எல்லாமே தீமையாவே நடக்குதுன்னு வச்சுங்க. எப்பக்கத்திலும் தீமையான காரியமே நடந்து கொண்டு இருந்தா இருதய சோர்ந்து போயிரும் பாருங்க. இருதய சோர்ந்து போகுது, அல்லது ஆவியில ஒரு கலக்கம் ஏற்படுகிறது. இந்த கலக்கத்தினால என்ன ஆகி விடுகிறது அப்படின்னா, நன்மை செய்வதற்கு எண்ணமே இல்லாம போயிரும் பாருங்க. இதுல ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 42வது அதிகாரத்தின் 28வது வசனத்துல யோசேப்பினுடைய 10 சகோதரர்களும் ஒரு இடத்துல மிகவும் சோர்ந்து போயிடுறாங்க. என்ன சோர்ந்து போயிடுறாங்கன்னா, யோசேப்பின் இடத்துல தானியம் வாங்கணும் என்று வந்தவங்க, அதற்கு யாக்கோபு தேவையான பணத்தை எல்லாம் கொடுத்து அனுப்பி இருந்தார். இப்ப தானியம் வாங்குற இடத்துல பணத்தை கொடுத்து தானியம் வாங்குறாங்க, அவங்களும் பணத்தை வாங்கிட்டாங்க. இப்ப வழியில வருகிற போது தங்கள் மிருக ஜீவன்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி தானிய பைய திறந்து பார்த்தா இவர்கள் கொடுத்த பணம் இப்ப இவர்களுடைய பைக்குள்ள இருக்குது. இதை பார்த்த உடனே தான் சோர்ந்து போயிட்டாங்க. பணம் எப்படி பைக்குள்ள வந்தது? நிறைய நேரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில சோர்வு வருவதற்கு பின்னணியில எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் நம்மை சூழ்ந்து கொள்கிறோம். இந்த யோசேப்புக்கு ஒரு நாள் இவர்கள் இஸ்மவேலர் கையில பணத்தை வாங்கிட்டு தான் எகிப்தியரிடத்துல வித்து போடும்படியா இஸ்மவேல கொடுத்தாங்க. இப்ப என்றைக்கோ செய்த பாவம் இன்றைக்கு அந்த 10 பேரையும் பின்தொடர்கிறது பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு பூமியிலே சரிகட்டப்படுமாம். இப்ப நம்ம வாழ்க்கையில அறிக்கை செய்ய பண்ணாத பாவங்கள்னு இருக்கும் பாருங்க. சில பாவங்கள் நம்ம செய்திருப்போம், ஆனா கால சூழ்நிலையில அதுக்கு சரியான பிரதிபலன் வரல, அதற்கு ஒரு தண்டனையோ ஒரு நியாய தீர்ப்போ வரலன்னா நம்ம என்ன நினைத்துருவோம் அப்படின்னா, இது பாவமே இல்லை அப்படின்னு நினைத்துருவோம். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, ஒரு விதைக்கு எவ்வளவு வலிமை இருக்குதோ அதே போலதான் ஒரு மனிதன் செய்கிற நன்மையா இருக்கலாம் தீமையா இருக்கலாம், அதற்கும் அப்பேற்பட்ட வலிமை இருக்குது. அதனாலதான் ஏசு சொல்லும்போது சொல்றாரு, அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது அப்படிங்கிறார். அப்ப நன்மை செய்கிறவர்களுக்கு மேன்மை பிரதிபலனாய் வருகிறது போல தீமை செய்கிறவர்களுக்கு இந்த சோர்வு, கலக்கம், போராட்டம், பலவிதமான எதிர்மறையான காரியங்கள் தான் பிரதிபலனா வருது. இப்ப இந்த 10 சகோதரர்களும் யோசேப்பை பணத்திற்காக தான் எகிப்தியர்கள் கையில விட்டு போடும்படியா இஸ்மவேலை கொடுக்குறாங்க. ஆனா இப்பொழுது பணத்தையே கொண்டு போய் கொடுத்தா அந்த பணம் திரும்பி வருது. அததான் சோர்ந்து போய் தேவன் நமக்கு செய்த தீமைக்கு தக்கதாக பிரதிபலன் தருகிறார் அப்படிங்கிறார். ஒருவேளை ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலுமே அறிக்கை பண்ணப்படாமலும் சில பேர் ஞானஸ்தானம் எடுப்பாங்க. ஞானஸ்தானம் என்னன்னே தெரியாம எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க பாத்துங்க. அன்றைக்கு யோவான் சானகனிடத்துல 3 விதமான கூட்டத்து மக்கள் வந்தாங்க.
வந்து ஞானஸ்தானம் எடுக்கிற போது ஆயக்காரர்கள் யோவான் ஸ்நானகனிடத்துல ஞானஸ்தானம் பெறுகிற போது ஆண்டவமாரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. அப்ப யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, இதுவரைக்கும் பணத்தை சம்பாதிப்பது உன்னுடைய நோக்கமா இருந்தது, வஸ்திரங்களை சம்பாதிப்பது நோக்கமா இருந்தது, இன்னும் எதையோ உன்னுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தமே என்னன்னு தெரியாம இருந்தது. ஆனா இப்பொழுது தேவனுடைய மார்க்கத்துக்குள்ள வந்திருக்கிறபடினால 2 வஸ்திரம் இருந்தா இல்லாத ஒருவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுங்க. அதே போல ஆகாரத்தையும் அப்படித்தான் சொல்றார். உங்களிடத்துல எதையெல்லாம் உங்களுக்கு பலனுக்கு மிஞ்சி இருக்குதோ அதெல்லாம் தேவையானவங்களுக்கு கொடுங்கிறார். ஆயக்காரர்கள் வந்தாங்க, போர் சேவகர்கள் வர்றாங்க. போர் சேவகர்கள் வந்து கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும் தான் சொல்றாரு. அநியாயமா யாதொரு மேலும் வழக்கு தொடராதீங்க, யாரிடத்திலும் லஞ்சம் வாங்காதீங்க அப்படின்னார். இப்படி பாவிகள் வந்தாங்க, ஆயக்காரர்கள் வந்தாங்க, போர் சேவகர்கள் வந்தவங்களுக்கெல்லாம் அவர்கள் மனசாட்சியில குத்தப்பட்டு அடுத்து நாங்க ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு வந்தாங்க பாருங்க. அதுபோல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற போது அவரோடு கூட நடக்கிற ஒரு பிள்ளைக்கு சரியான அந்த ரட்சிப்பின் அனுபவம்னு ஒண்ணு இருக்கணும். அந்த ரட்சிப்பின் அனுபவம் வரும்போதுதான் நம்மளுடைய பாவங்கள் சமுத்திரத்தின் ஆழத்துல தூக்கி போடப்படும். கர்த்தர் தம்முடைய முதுகுக்கு பின்னாடி போட்டுருவார். அப்படி அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம செய்த பாவங்கள் நம்மளுடைய கூடியதும் வரும். எப்படி நம்ம செய்த நீதிகள் நம்மளோடு கூட வருகிறது போல நம்முடைய செய்த பாவங்கள் அப்படித்தான் வரும். அன்னைக்கு சகை கூட இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஒரு காட்டத்தி மரத்து மேல ஏறி இருக்கிறார். இயேசு அந்த வழியாய் வந்த உடனேயே சகைவை பார்த்து, சகைவை சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னோடு கூட உன் வீட்டில தங்கணுங்கிறார். இம்மீடியட்டா, அதாவது சகையை இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கத்தான் வந்தார். ஆனா இப்ப இயேசுவே அவர் வீட்டுக்கு வர்றாருன்ன போது இது உலகத்தார் பழமொழி சொல்லுகிற மாதிரி பல நழுவி பால்ல விழுகிற மாதிரியும் அது நழுவி வாயில விழுகிற மாதிரி ஆகி போச்சு. ஏன்னா நியாயப்பிரமாணத்துல ஆரோனுடைய பிள்ளைகளா இருந்தாலுமே ஒருவேளை அவர் அங்கவீனம் உள்ளவராய் இருக்கிறாரு, அல்லது ஏதோ ஒரு சரீரத்துல முடக்குவாதம் அல்லது கைகால் முறிந்தவராய் இருக்கிறாரு, குள்ளனாவது சொரியனாவது நசல் கொண்டனாவது யாராவது ஒருவன் ஆரோனுக்கு பிள்ளையா பிறந்தா கூட அந்த மனுஷன் வந்து ஆரோனுடைய முறைமையின்படி ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது, ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளேயும் போக முடியாது, தேவ சமூகத்து அப்பமும் அவங்களுக்கு கிடைக்காது. ஆனா இந்த சகேயு பாருங்க, ஆரோனுடைய பிள்ளையாவும் படக்கல, விருத்த சேதனமும் இவருக்கு பண்ணல, ஒரு எரிகோ பட்டணத்துல இருந்தவர், ஆயக்காரனா இருந்தவர். இன்றைக்கு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினதுனால இன்றைக்கு தேவ சமூகத்து அப்பத்திலிருந்து அவருக்கு விளக்கமானது மாத்திரல்ல, தேவ சமூகத்துக்கே வர முடியாமல் இருக்கக்கூடிய இந்த மனுஷனுக்கு இப்ப இயேசுவின் மூலமா ஜீவ அப்பமே அவர் வீட்டுக்கு வருது. அதாவது தேவனுடைய பிரகாரத்துக்கே வர முடியாமல் இருக்கக்கூடிய சகைவுக்கு இன்றைக்கு தேவனே வீட்டுக்கு வர்றாருங்க. இப்ப இந்த வீட்டுக்கு வருகிற வழியில தான் இப்ப இயேசுவோடு கூட நடந்தவங்க இயேசுவை பரியாசம் பண்றாங்க. என்ன சொல்லி பரியாசம் பண்றாங்கன்னா, நல்லவங்களோட ஒரு நல்லவர் நடக்கலாம், ஆனா இந்த சகையை பாவியான மனுஷன், இந்த பாவியான மனுஷனோடு இயேசு போகிறாரே என்று சொல்லி இயேசுவுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற போது இந்த சத்தத்தை இயேசுவும் கேட்கிறாரு, சகேயும் கேட்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கர்த்தரோடு நடக்கிற போது சில சத்தங்கள் நீங்க மாத்திரம் கேட்கல, உங்களோடு கூட நடக்கிற கர்த்தரும் கேட்கிறார். ஒருவேளை நல்ல சத்தமா இருக்கலாம், கெட்ட சத்தமா இருக்கலாம், உங்களை குறித்த நற்சாட்சி சொன்னதா இருக்கலாம், அல்லது உங்களை குறித்த தவறுதலான சாட்சிகளை சொல்லுகிறதா இருக்கலாம். அப்ப என்னுடைய நற்சாட்சியை நான் கேட்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் கேட்கிறார்னா என் நற்சாட்சியை காத்து கொள்ளணும் பாருங்க. அல்லது என்னை குறித்து தவறுதலான சாட்சி வருதுன்னா தேவனோடு நடக்கும் போதே தேவனுக்குள்ள என்னுடைய சாட்சியை சரிப்படுத்துகிற போது தான் பாருங்க என்னுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சிலுவையில் அறையப்படும் பாருங்க.
இதை கேட்ட மாத்திரத்துலதான் சகேயு சொல்றார், நான் யாரிடத்தில் அநியாயமாய் யாதொன்று வாங்கினது உண்டானா நான் நாளத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேங்கிறார். அதாவது இருள்ல இருக்கிறவங்களுக்கு தான் தாங்கிற போகிற வழி என்னதுன்னு தெரியாது, தாங்கள் செய்கிற காரியம் என்னன்னு தெரியாது, தாங்கள் சாதித்தது என்னன்னே தெரியாது. நீ சொல்லலாம் தன்னுடைய உருவம் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனா வெளிச்சத்துல நடக்கும்போது, இந்த சுவிசேஷத்தின் ஒளியாகிய இயேசுவுக்குள்ள இருந்து இயேசுவோடு கூட நடக்கும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையே அர்த்தம் உள்ளதா மாறும். இப்படி சொன்ன மாத்திரத்துல யாரிடத்தில் அநியாயமாயாதொன்று வாங்கினது உண்டானால் அப்படிங்கிறான், நாளத்தினைய திருப்பி கொடுக்கிறேன்னு மாத்திரமல்ல, அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்றார், என்னுடைய சொத்தை வித்து பகுதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்னார். அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான்கிறார். இப்ப ஆபிரகாம் ஒரு ஆசீர்வாதத்தினுடைய வாய்க்கால் மாதிரி. ஏன்னா ஏசாயா 51:1-2 சொல்லுது, ஆபிரகாமை அழைத்தாராமா, ஆபிரகாமை ஆசீர்வதித்தாராமா, ஆபிரகாமை பெருக பண்ணி இருக்கிறார். அப்ப ஆபிரகாமுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் ஆபிரகாமினுடைய பிள்ளைக்கு வருது. அப்ப சகேயுக்கு யாருடைய ஆசீர்வாதம் வருதுன்னா ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய ஆசீர்வாதம். ஈசாக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சதுங்கிறத காட்டிலும் இந்த மோரியா மலையில பலிபீடத்துல கட்டப்பட்டு இருக்கிற போது ஒண்ணு இந்த ஈசாக்கு மரணம் அடையணும், இல்லையா ஈசாக்கை விடுதலையாக்குறதுக்கு தேவன் ஏதாவது பரிகாரம் செய்யணும். அந்த நெருகதியான நேரத்துல ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற போது முட்களை நடுவுல சிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆட்டை கண்டு தன் குமாரனாகிய ஈசாக்கின் ஸ்தானத்துல பலி செலுத்தி இப்ப ஈசாக்கை விடுதலையாக்கி விட்டார். இப்ப ஈசாக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்குரியன மாறிட்டார். இந்த சம்பவம் 16வது வசனம் சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நீ செய்தபடியால் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு 2வது விசை வானத்திலிருந்து கூப்பிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னார். இப்ப இந்த காரியம் நடந்ததுன்னா தன்னுடைய பிள்ளையின் ஸ்தானத்திற்கு ஒரு ஆடு பலி செலுத்தப்பட்டது. இப்ப ஒருவேளை அன்றைக்கு மலையில ஆடு இல்லை அப்படின்னு இருந்தா கட்டாயம் இந்த ஈசாக்கை அப்படியே ஆபிரகாம் விட்டுட்டு தான் வந்திருக்கணும். பலியும் செலுத்த முடியாம விடுதலையும் ஆக்க முடியாம பலிபீடத்திலே விட்டுட்டு வந்திருக்கணும். ஒரு இக்கட்டான காலகட்டத்துல ஆபிரகாமுக்கு உதவி செய்த ஆடை காட்டிலும் இப்ப ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாவுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை போலவே இப்ப இந்த சகேயுக்கு தேவாட்டு குட்டியா இயேசு இந்த சகேயுக்காக பலியாக போகிறார். அதாவது எந்த மரத்துல இருந்து கர்த்தர் இந்த சகேவை இறக்கினாரோ இந்த சகேவுக்காக கர்வாரி சிலுவை மரத்துல அவர் ஜீவ பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார் பாருங்க. அதன் அடிப்படையில தான் இந்த மனுஷனுடைய பாவங்கள் நிவர்த்தி அடைந்தது. அப்ப இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த பாவை அறிக்கை செய்கிறது மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வாழணும். அன்றைக்கு ஈசாக்கு வாழலைங்க, ஈசாக்குக்காக மரித்த ஆட்டுக்குட்டி தான் ஈசாக்கை வாழ வைத்தது. அதே மாதிரி இங்க சகேயு ரட்சிக்கப்படல, சகேவுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு கல்வாரி சிலுவையில தேவாட்டு குட்டியா இயேசு பலியாக போகிறபடினாலதான் இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே என்கிறார். அப்ப இந்த ஆபிரகாமின் குமாரன் ஆனதுக்கு அப்புறம் நீங்களும் நானும் நற்கிரியைகள் செய்யணும் பாருங்க. எப்படி சம்பந்தமே இல்லாத ஒரு ஆடு இந்த ஈசாக்குக்கு பலியாய் அவனை விடுதலை ஆக்குனது போல இப்படி கட்டப்பட்டு இருக்கிற மக்களுக்கு நாமும் ஆட்டுக்குட்டியின் சாயலை தரித்து கொண்டு நற்கிரியைகள் செய்யணும். நம்ம வாழ்க்கையில சோர்ந்து போகிற போதுதான் பாருங்க நற்கிரியைகள் செய்வதற்கு மனசே வராது. அதனாலதான் பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலையும் 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலையும் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நற்கிரியைகள் செய்யுங்கள் அப்படிங்கிறார். சில செய்திகளை நம்ம கேட்டோம்னு வச்சுங்களேன், சில மனிதர்களை குறித்து சாட்சி கேட்டோம்னு வச்சுங்க,
நமக்கு யாருக்கும் நல்லது செய்யவும் மனசு வராது. நாமளும் நல்லவர்கள் இல்லைங்கிற நிலைமைக்கு போயிருவோம். எல்லாருமே மோசமானவர்களா மாறிடுவோம் பாருங்க. ஆனா ஒன்றை தெரிந்து கொள்ளணும் பாருங்க, நாம நல்லவர்களா இருக்கிறதுனால தேவன் நற்கிரியை நமக்கு செய்யல. நாம் பாவிகளா இருக்கும் போது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு ரட்சிப்பை கொடுத்து நமக்குள்ள நற்கிரியை துவக்கினது யாருன்னா கர்த்தர் தான். இந்த இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம் வனாந்தரத்துல நடத்தப்பட்டது நோக்கமே என்னன்னா, தேவன் இன்னார் என்று உலகம் முழுவதும் அறியணும். அதை எப்படி அறியணும் அப்படின்னா, இவர்கள் வாழ்கிற நற்கிரிகைகளின் மூலமா தான். இதை நீங்க உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரத்தை நன்கு வாசிக்கிற போது அதுல 9வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பின்னாட்களில் நன்றாயிருக்கும்படி தேவன் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் உள்ள இந்த மகா பெரிய வனாந்திரத்துல உங்களை நடத்தி வந்தார். அதனால அவர் உங்களை சிறுமைப்படுத்தினாரு, உங்க பசியில வருத்தினாரு. இதெல்லாம் எதற்குன்னா, ஒரு நாள் நீங்க செழிப்பான ஒரு தேசத்துல வாழ போறீங்க. வெட்டாத கிணற கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு, கட்டாத வீட்டை கொடுக்க போறாரு, நீ சொல்ல போனா விதைக்காத வயல்களை உனக்கு கொடுக்க போகிறாரு. இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழுகிற போது உன் தேசத்துல இருக்கிற சிறுமையானவர்கள் உன்னிடத்துல வந்து திருப்தியாய் சாப்பிட்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறியும்படியாக நீங்க இந்த உலகத்துல நற்கிரியைகள் செய்து தேவனை மகிமைப்படுத்துங்கிறார். இந்த நற்கிரியைகள்ல என்னன்னா, நீங்க ஒருவேளை அத்தி மரத்தை நட்டுருக்கிறீங்க, ஒளிவ மரத்தை நட்டுருக்கிறீங்க, ஏதோ ஒரு கனி மரத்தை நட்டுருக்கிறீங்க, அதை நீங்க உளுத்துறீங்க. கனி உதிர்கிற காலத்துல உளுத்துறீங்க. அப்ப அந்த பழங்கள் எல்லாம் உழுகிற போது நீங்க உளுத்துனதுல விழுந்த பழங்கள் அனைத்தும் உங்களுடையது. சில பழங்கள் விழுகல, அது அப்படியே மரத்துல இருக்குன்னா அதை நீங்க மறுபடியும் ஏறி பறிக்காதீங்க. இந்த பழங்களை தேவன் விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அனாதைகளுக்கும் தரித்திரருக்கும் பிடிச்சு வச்சிருக்கிறாரு என்று சொல்லி ஒரு பிரமாணத்தையே ஏற்படுத்தினார். அப்ப நற்கிரியைகள் எனப்பட்டது எப்படி வரும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நம்ம வாழ்க்கையில என்னென்னமெல்லாம் செய்திருக்கிறார் என்ற உணர்ந்தாத்தான் வரும். ஆனா அந்த நற்கிரியைகள் செய்ய முடியாதபடி நம்ம இருதயம் பாருங்க அநேக தீமைகளையே பார்க்குது, தீமையானதவே கேட்குதுன்னா சோர்ந்து போய் வாழ்வதை காட்டிலும் சாவதே மேல் என்று சொல்லிரும் பாருங்க. யோசுவாவின் புஸ்தகத்தினுடைய 5வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிக்கிற போது, இந்த இஸ்ரவேலர் யோர்தானை கடந்து வருகிறாங்க. அதாவது அந்த நாட்களில் இருந்த கானானியர் நினைத்ததெல்லாம் என்னன்னா, இவங்க எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்துடலாம். ஒருவேளை எரிகோ இடிஞ்சு விழுந்துடலாம், வனாந்திரத்துல கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்துடலாம். ஆனா இந்த யோர்தான் தான் நமக்கு பாதுகாப்பு. இந்த யோர்தானை கடந்து வரவெல்லாம் முடியவே முடியாதுன்னு இவங்க நம்பிக்கை என்னன்னா யோர்தான் மேலதான் இருந்தது. ஆனா இந்த நம்பிக்கையை கர்த்தர் உடைக்கிறதுக்கு என்ன பண்றாருன்னா, யோசுவாவின் இடத்துல சொல்றாரு, நீ பரிசுத்தமான ஆசாரியர்களிடத்துல உடன்படிக்கை பெட்டியை எடுத்து கொண்டு வந்து யோர்தான்ல வந்து கால் வைக்கிற போது அந்த யோர்தானுடைய தண்ணீர் பின்னிட்டு திரும்பிரும் அப்படிங்கிறார். இப்ப நம்ம வெற்றி வாழ்க்கைக்கு அஸ்திபாரமே என்ன தெரியுங்களா? பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்தமான ஆசாரியர்களும் தான் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படியே இப்ப பிரதான ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டது யோர்தான்ல நின்ன போது அது ஒரு குவியலை போல நின்றதாமா. எங்க வரைக்கும் போய் நின்றுக்குன்னா, ஆதாம் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்த போது ஒரு ஊர்ல குடியிருந்திருக்கிறார். அந்த ஊர் வரைக்கும் இந்த யோர்தானுடைய ரிவர் பின்னாடி திரும்பி இருக்குது. இதை கேட்ட மாத்திரத்தெல்லாம் பாருங்க தன்னுடைய நம்பிக்கையெல்லாம் போயிருச்சு என்று சொல்லி இவர்கள் கானான் தேசத்துல இருக்கிற மக்களுடைய இருதயம் சோர்ந்து போய் அது ஒரு தண்ணீரை போல கரைந்ததாமா. அப்ப நம்மளுடைய நம்பிக்கைக்கு எதிர்மறையான காரியங்கள் நடக்கிற போது நம்மளுடைய இருதயம் சோர்ந்து போயிடும். ஆனா இவர்களோடு வருகிற தேவன் பெரியவர் என்ற நினைவு வந்ததுன்னு வைங்களேன், நம்ம அவர்களோடு கூட போய் ஐக்கியப்பட்டு உடன்படிக்கை பண்ணிடும். அதுலதான் இந்த கிபியோனியர் வந்து ஒரு ரகசியமா வந்து யோசுவாவின் இடத்துல உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. அதனால அந்த கானான் தேசத்துல மடிந்த மக்களோடு கூட இந்த கிபியோனியர் மடிந்து போகாதபடி கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார். இன்றைக்கு நீங்களும் நானும் சோர்ந்து போகாமல் இருக்கணுமா இருந்தா
கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும் பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர், அதாவது அவருடைய ஊழியத்தை குறித்து பைபிள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவைவல் மினிஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம் பாருங்க. ஒரு ராஜாவே சவால் விட்டு கூப்பிடுகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செய்த எலியா கூட பாருங்க, ஒரு இடத்துல சோர்ந்து போய் போதும் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறார். சார், எப்பேற்பட்ட மனுஷர்னா, கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் சொன்னால் ஒழிய தேசத்துல இருந்து ஒரு டிராப் பனியும் விடாது, ஒரு டிராப் மழையும் விடாது என்று சொல்லி ஆகாப் ராஜாவுக்கு சவால் விட்டு 3 வருடம் 6 மாதம் வானத்தை அடைத்து போட்ட ஒரு மனுஷன். அந்த மனுஷன் இன்னைக்கு எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார்னா, எனக்கு வாழ விருப்பம் இல்ல ஆண்டவரே, தயவு செய்து என்னை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நாட்களில இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு கூட இப்பேற்பட்ட ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். இப்பேற்பட்ட எண்ணத்துக்கு காரணம் என்னன்னா, கேட்க கூடாத இடத்துல இருந்து வரக்கூடிய செய்திகள் தான். அதாவது இந்த எலியா எல்லா இடத்திலும் பாருங்க கர்த்தருடைய ஆலோசனையின்படியே போகிறார். இந்த ஆகாபுக்கு முன்னாடி சவால் விட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் எலியாவின் இடத்துல சொல்றார், நீ கேரி தாற்றங்கண்டையில போயிரு, அதன் தண்ணீரை குடி, உன்னை போஷிக்கும்படியா காகத்துக்கு கட்டளையிடுவேன்கிறார். இந்த காகம் பாருங்க, காலையிலையும் இறைச்சியும் அப்பத்தையும் கொடுக்குது, சாயந்தரமும் இறைச்சியும் அப்பத்தையும் கொடுக்குது. அதாவது கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம கடந்து போகும்னா காலையிலையும் ஆண்டவர் போஷிப்பார், மாலையிலையும் போஷிப்பார். பாருங்க, நம்ம மேல மிகவும் அக்கறை உள்ளவராய் இருப்பார். இப்ப கேரி தாற்றினுடைய தண்ணி வத்திருச்சு, இதற்கு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ சாரிபாத்துக்கு போ, உன்னை போஷிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிடுவேன்கிறார். இந்த சாரிபாத் அப்படிங்கிற ஊர் இந்த ஆகாப் ராஜாவினுடைய மனைவி ஆகிய ஏசபேலனுடைய ஊர். இந்த ஆகாப் ராஜா எலியாவை தேடாத இடமே கிடையாது பாருங்க. எலியாவை கொலை செய்யும்படியா இந்த 3 வருடம் 6 மாதத்துல எல்லா இடத்துல ஆள் அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆனா மாமனார் ஊருக்கு ஆள் அனுப்பவே இல்லை. இந்த ஊர்ல எங்க இருக்க போறான்னு விட்டுட்டாரா நம்ம தெரியல. ஆனா அங்க போன போது அந்த விதவை கூட பாத்தீங்கன்னா, அந்த விதவையும் அவங்க மகனும் ஒரு நேரம் ஆகாரம் வைத்து சமைத்து சாப்பிடலாம் என்று ஒளிமுக வாசலுக்கு விறகு பெருக்க வந்திருக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு, கணவன் கிடையாது. ஒருவேளை யாராவது உதவி செய்வாங்கன்னு பார்த்தா எல்லோருமே பஞ்சத்துல இருக்கிறாங்க. யாருமே உதவி செய்யற, வாழ்றதை காட்டிலும் சாகிறது மேல் என்கின்ற ஒரு நிலைமையில தான் இந்த ஒளிமுக வாசலுக்கு இந்த விதவி வந்திருக்கிறாங்க. ஆனா எலியா ஒளிமுக வாசலுக்கு போய் அந்த அம்மாவுக்கு சில ஆலோசனை கொடுத்து, இந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருடம் இந்த விதவை வீட்டுலதான் எலியாவும் அந்த அம்மாவும் அவங்க வீட்டாரும் திருப்தியா சாப்பிட்டு இருக்கிறாங்க. இப்ப காகங்களை கொண்டு போஷித்த கர்த்தர் இப்ப விதவையின் வீட்டிலிருந்து போஷிக்கிறார். இப்ப 17வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில கர்த்தரே சொல்றாரு, நீ போய் உன்னை ஆகாப்புக்கு காண்பி, நான் தேசத்துல மழையை கட்டளையிடுவேன்கிறார். 18வது அதிகாரம் 1வது வசனத்தின்படி இப்ப எலியா ஆகாப்பினிடத்துல போய் தன்னை காண்பித்துதான் ஒரு 2 பலிபீடத்தை உருவாக்கி, ஒன்று பாகாலின் கையிலையும் கொடுக்கிறாரு, இன்னொன்னு கர்த்தருக்கென்று யெகோவா தேவனுக்கென்று சொல்லி தனியா வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவைவலே நடக்குது. இதற்கு அப்புறம்தான் கர்மேல் பர்வதத்துல போய் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுனா தன்னுடைய வேலைக்காரனை சமுத்திர மார்க்கமாய் போய் பார்த்து வரும்படியா அனுப்புறார். ஒரு விசை போய் பார்த்துட்டு வந்தா ஒன்னையுமே காணாம், 2 விசை போய் பார்த்துட்டு வந்தா ஒன்னையுமே காணாம், 3 விசை பார்த்துட்டு வராரு, ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் எலியா ஜெபத்தை விட்டபாடில்ல. கடைசியா 7வது விசை போய் பார்த்துட்டு வருகிற போதுதான் சமுத்திரத்துல இருந்து கையளவு மேகம் எழும்புகிறது அப்படின்னு சொல்றார். அதாவது சமுத்திரத்துல இருந்து தேவன் உன்னை எழுப்புறாருன்னு வைங்களேன். அதாவது எழும்பாத இடத்துல இருந்து ஒரு காரியம் எழும்புங்க. இந்த உலகத்தார் பழமொழி சொல்லுவாங்க பாருங்க. அதான் இயேசுவின் காலத்துல கூட பிலிப்பு இந்த நாத்தான்வேலின் இடத்துல சொல்லும் போதுதான் நாத்தான்வேல் சொல்றாரு, நாசரேத்திலிருந்து ஒரு நற்செய்தி வருமானு கேட்கிறார். சார், ஒரு கண் மலைக்குள்ள இருந்து தண்ணீர் வருதுன்னா, ஒரு மண்ணுக்குள்ள இருந்து ஒரு மனுஷனுடைய கண்ணு வருதுன்னா,
எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனால ஏதாவது ஒரு அற்புதம் இல்லை, எதுலையுமே அற்புதத்தை செய்ய முடியும். இப்ப கையளவு மேகம் வந்த உடனேயே எல்லா நேரமும் தேவனுடைய வார்த்தையின்படி ஓடிய எலியா இப்ப கையளவு மேகத்தை பார்த்துட்டு கர்த்தருடைய ஆலோசனையே இல்லாம ஆகாப்பு ராஜாவுக்கு முன்னாடி ஓடுறார். அதாவது ஆகாப்பு ராஜாவனாவது ரதத்துல போறாரு, இவர் ரதத்தை காட்டிலும் வேகமா ஓடி இப்ப ஆகாப்பு ராஜாவினுடைய அரண்மனைக்கு பக்கத்துல குடியிருக்கிறார். இந்த குடியிருக்கும் போதுதான் ஏசபேலின் இடத்துல இருந்து டைரக்டான வார்த்தை வருது. இப்ப ஏசபேலின் சத்தத்தை கேட்டுத்தான் சோர்ந்து போய் போதும் கர்த்தாவே என் பிராணனை எடுத்துக் கொள்ளுங்கிறார். இவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருன்னா, இன்னைக்குதான் எதிர்ப்பு வந்திருக்குது, இன்னைக்குதான் என் தலை எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கல. ஆனா இந்த உபதியா எனப்பட்ட மனுஷனை சந்திக்கிற போது உபதியா சொல்றாரு, உம்மை தேடாத பட்டணமும் கிடையாது, கிராமமும் கிடையாது. இந்த எலியாவை எப்பயோ உயிரை எடுக்கணும்னு ஆகா பிளான் பண்ணிட்டு இருந்த போது எலியாவுக்கு தெரியாமலேயே எலியாவை காப்பாத்தின கர்த்தர். சில விஷயங்கள் நமக்கு தெரிய மாட்டேதுங்க. நமக்கு எதிராக சத்துருவினால் வரக்கூடிய சில நூதனமான காரியங்கள், கன்னிகள். அன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் கூட வனாந்தரத்துல இருந்தபோது இந்த மோவாபிய ராஜாவாகிய பாலாக் பிலேயாம் எனப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு இஸ்ரவேலரை சபிக்க சொல்லுகிற போது இந்த இஸ்ரவேலருக்கு யாருக்குமே தெரியாது நமக்கு விரோதமா இப்படி சாபம் கூறுவதற்கு மலைமலையா இந்த பாலாக் ராஜா பிலேயாமை கூட்டிக் கொண்டு வருகிறான் என்று சொல்லி. ஆனா அவர்களுக்கே தெரியாம அவர்களை காப்பாற்றினார். அதே தேவன் தான் இன்றைக்கு உங்களை என்னையும் இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லைங்கிறார். அப்ப எலியாவுக்கு இன்றைக்கு ஏசபேலின் வார்த்தை டைரக்டா வந்த போதுதான் வாழ்வதை காட்டிலும் சாவதே மேல் என்று சூறைச்செடி கடியில போய் போதும் கர்த்தாவே என் பிராணனை எடுத்துக்கொள்ளுன்னு ஜெபம் பண்றார். அப்ப இவருடைய ஜெபத்தை கேட்டு அக்னியை இறக்குன தேவன், இவருடைய ஜெபத்தை கேட்டு மரித்து போன பிள்ளையை உயிரோடு எழுப்பின தேவன், இவருடைய ஜெபத்தை கேட்டு 3 வருடம் 6 மாதம் அடைபட்டிருந்த வானத்தை திறந்த தேவன், வானத்தை அடைத்த தேவன் இன்றைக்கு இவர் ஜெபத்தை கேட்கல. இவருடைய ஜெபம் என்ன? போதும் கர்த்தாவே என் பிராணனை எடுத்துக்கொள்ளும். யோசிச்சு பாருங்க, ஒரு வேளை அவர் ஜெபத்தின்படியே எலியாவினுடைய உயிர் எலியாவினுடைய சரீரத்தை விட்டு எடுப்பட்டிருந்துச்சுன்னு வைங்க, ஒரு வனாந்தரத்துல அனாதையா ஒரு மனுஷ சரீரம் பிணமா கிடந்திருக்குன்னா கழுகுகள் தின்றிருக்கலாம், நாய் நரிகள் தின்றிருக்கலாம், காக்கா குருவிகள் தின்றிருக்கலாம். கர்த்தரே தேவன் என்று இந்த சரீரத்துல தேவனை மகிமைப்படுத்தின ஒரு மனுஷனுடைய சரீரம் இப்படி அனாதையா காக்கா குருவிகள் திங்கிறதற்காகவா கர்த்தர் விட்டிருப்பாரு? கர்த்தர் சொல்றாருங்க, என் நாமத்து நிமித்தமா ஒரு கலச தண்ணீர் கொடுத்தா கூட அதற்குரிய பிரதிபலனை தருவேன் என்று சொல்லியிருப்பாருன்னா, தன் உயிரையும் பணைய வைத்து கர்த்தருக்காக வாழ்ந்த மனிதனுடைய சரீரத்தை கர்த்தர் கனப்படுத்த வேண்டிய விதமா கனப்படுத்துவார். அதனால இவருடைய ஜெபத்தின்படி ஆண்டவர் செய்யாம இப்ப இவருக்கு வேலைவலான ஆகாரம் கொடுக்கிறார். அதாவது கேரித்தாற்றங்கண்டையில உட்கார்ந்து இருந்த போது காக்கா சாப்பாடு, விதவை வீட்டுக்கு போனோடனே விதவை சாப்பாடு. இன்னைக்கு பிரச்சனை அதிகமா இருக்கிற போது தேவன் தூதர்களை அனுப்பி சுட சுட அப்பத்தை கொடுத்தாரம்மா, இறைச்சியை கொடுக்கிறார். இப்ப சாப்பிட்டு இப்ப எலியா மறுபடியும் படுத்துக் கொள்றார். 2வது விசை தேவதூதன் வந்துதான் தட்டி எழுப்பி, எலியாவே உனக்கு இங்கு என்ன வேலை? நீ ஆகாரத்தை புசித்து நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி எலியாவை ஆகாரத்தை கொடுத்து பலப்படுத்தினதுனால வாழவே வேண்டாம் சாகணும் என்று நினைத்து கொண்டிருந்த எலியா இந்த தேவதூதனுடைய ஆகாரத்தை புசித்து கிட்டத்தட்ட இரவு பகல் 40 நாள் அந்த பெயர்சபா வனாந்திரத்திலிருந்து ஓரே பர்வத வரைக்கும் வந்திருக்கிறார். அங்கதான் கர்த்தர் எலியாவுக்கு முடிவு கால ஊழியத்தின் திட்டத்தை கொடுக்கிறார். ஆசகேலை அபிஷேகம் பண்ணணும், எகுவை அபிஷேகம் பண்ணணும், உன்னுடைய ஸ்தானத்தில் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை அபிஷேகம் பண்ணணும்னு திட்டம் கொடுக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, உங்க வாழ்க்கையில போதும் அப்படின்னு நிலைமையில நீங்க இருந்திருக்கலாம். போதும்னு அவர் சொல்றது தாங்க போதும். அவரு நம்ம வாழ்க்கையில எது போதுன்னு நினைக்கிறாரோ அதை போதும்னு நினைங்க. போதும் என்கின்ற தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம்.
உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கு, என் கிருபை உனக்கு போதும்னார் பாருங்க. அதுதான் போதும். நான் ஊழியர் செய்தது போதும், நான் வாழ்ந்தது போதும், நான் நற்கிரிகள் செய்தது போதும்னு ஒரு நாளும் நீங்க நற்கிரிகள் செய்வதையும் ஊழியர் செய்வதையும் நிறுத்திடாதீங்க. நீங்க நற்கிரிகைகள் செய்யலைன்னா வேற யாருங்க நற்கிரிகள் செய்வாங்க? நீங்க கிறிஸ்து இயேசுவை வாழ்ந்து காமிக்கலைன்னா வேற யாருங்க வாழ்ந்து காமிப்பாங்க? இயேசு கேட்கிறார் பாருங்க, உப்பு சாரமற்று போயிடுச்சுன்னா இதனாலே சாரமாக்கப்படும். உப்பில்லாத பண்ட குப்பையில போடப்படுவது போல உப்பில்லாத ஒரு உலகம், சாட்சி இல்லாத ஊழியக்காரர்கள் அல்லது நற்கிரிகள் செய்யாத ஒரு ஊழியக்காரர் இருக்கிற சபையோ உலகமோ வீடோ கட்டாயம் அது ஆசீர்வாதமே இருக்காது. அதனால ஒருவேளை இந்த நாள்ல ஏதோ ஒரு காரணத்து நிமித்தமா நீங்க சோர்ந்து போயிருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களோட தான் பேசுறாரு, உங்களுக்கு பலப்படுத்துறாரு. ஏதோ ஒரு வியாதி வந்து உங்களை பலவீனப்படுத்தி சத்துவம் இல்லாம ஆக்கிருச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வைங்க. கர்த்தருடைய வார்த்தை பெண்மான ஈன பண்ணுமாமா, கண்மலையை உடைக்குமாமா, அது பெரிய சம்மட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையை இந்த வேலை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி சத்துவப்படுத்தி இந்த நாள்ல உங்களை ஆசீர்வதித்து நடத்த போறார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனனை பலப்படுத்துகிற உடைய வல்லமைக்காய் சோத்திரம். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ண வல்லமைக்காய் சோத்திரம். ஏதோ மனிதர்களுடைய சத்தம், ஏதோ ஒரு சரீரத்துல பலவீனம், ஏதோ ஒரு கடன் சுமை பாரங்கள் இந்த வேலையில நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே சோர்வுக்குட்படுத்தி இருக்குமானா, வானத்தையும் பூமியை உண்டாக்கிய கர்த்தர் ஒரு தூதனை கொண்டு எலியாவை போஷித்து பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று நடத்தினது போல இந்த வேலையில இயேசுவின் நாமத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். பலப்படுத்துகிற நம்முடைய வார்த்தை கடந்து வந்ததற்காய் சோத்திரம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்ற வல்லமுள்ள ஆவியானவர் உடைய மக்களை அசைவாடி பலப்படுத்துகிறதற்காய் சோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள மிஷனரி சகோதரர் ஜெயபால், இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்கள், சேலையூர், சென்னை, தென்னிந்தியா. மிஷனரி பிரதர் ஜெயபால், ஜீசஸ் பிளஸ் மினிஸ்ட்ரீஸ், சேலையூர், சென்னை, சவுத் இந்தியா.